Assalamu alaikum students. Exercise 6.4 question number 2. Find the parametric form of vector equation and the Cartesian equation of the straight line passing through the point minus 2, 3, 4 and parallel to the straight line. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த பாயிண்ட்ல டிராவல் ஆகும். அந்த டயகிராம் கொடுக்கறோம் பாருங்க. சோ இது ஸ்ட்ரைட் லைன் கண்டிப்பா ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் நமக்கு வேணும். சோ ரெண்டு டைப் கேட்டிருக்கான். ஒன்னு வந்து parametric form கேட்டிருக்கான். ஆல்சோ வந்து Cartesian form கேட்டிருக்கான். Cartesian equation ரெண்டுமே கேட்டிருக்கான். சோ இந்த லைன் வந்து எந்த பாயிண்ட் வழியா போகுதுன்னு பாருங்க. this point இந்த பாயிண்ட் -2, 3, 4 இந்த பாயிண்ட்ல டிராவல் ஆகுது. at the same time இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு எப்படி இருக்குது parallel கொடுத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஒரு parallel draw பண்ணி this is called as x minus 1 divided by minus 4 equal to y plus 3 divided by 5 equal to 8 minus z divided by 6. சரிங்களா? அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கான். அப்ப இந்த லைனோட ஈக்குவேஷன் நமக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் வேணும். என்ன டேட்டான்னு பார்த்தா parallel vector நமக்கு வேணும். அப்ப parallel vector கண்டுபிடிக்க இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்திருக்கான். அப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன் என்ன பண்ண போறேன்? parallel vector கண்டுபிடிக்க போறேன். அப்ப எப்படி சார் parallel vector னா இந்த ஸ்ட்ரைட் லைனோட Cartesian form கொடுத்திருக்காங்க. Cartesian form எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலாவே x y z is always பாசிட்டிவா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கு, y ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கு, ஆனா z ஓட வேல்யூ பார்த்தா நெகட்டிவா இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த தேர்ட் டேர்ம்ல இந்த கடைசி ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்? ஒரு மைனஸ் மட்டும் வெளியே எடுத்தா z வந்து நமக்கு பாசிட்டிவா மாறுமா? அப்ப என்ன பண்ண இந்த ஸ்ட்ரைட்ல என்ன parallel vector எடுத்தா இந்த ஸ்டெப் எழுதிட்டேன் பாருங்க. சோ நான் கண்டுபிடிக்க போறது parallel vector. நான் parallel vector கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் லைனோட ஈக்குவேஷன் இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப x minus 1 divided by minus 4 equal to y plus 3 divided by 5 equal to 8 minus z divided by 6 கொடுத்திருக்கோம். சோ இதுல நீங்க மைனஸ் மட்டும் எடுங்க. ஏன்னா x y z வந்து பாசிட்டிவா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் இல்ல, செகண்ட் ஸ்டெப் ப்ராப்ளம், தேர்ட் ஸ்டெப் வந்து மைனஸ் இருக்குனால x minus 1 divided by minus 4 equal to y plus 3 divided by 5 equal to இதுல நீங்க மைனஸ் இருக்கா, மைனஸ் வெளிய வந்துரும். அப்ப z வந்து பிளஸ் ஆகும், 8 வந்து எப்படி மைனஸ் ஆகும் மாறும், whole thing divided by 6. அப்ப இந்த மைனஸ் நம்ம டினாமினேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்ப x minus 1 divided by minus 4 equal to y plus 3 divided by 5 equal to z minus 8 divided by minus 6. அப்ப இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம்ல ஜெனரல் ஃபார்ம்ல மாறிட்டு. அப்ப இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம்ல parallel vector இருக்குன்னா டினாமினேட்டர்ல தான் parallel vector இருக்கும். b1 b2 b3. therefore நமக்கு தேவையான parallel vector நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? this called as b vector equal to so இது வந்து b1 இது b2 இது b3. therefore minus 4 into i cap plus அடுத்து நம்ம 5 into j cap அடுத்து minus 6 into k cap. so இந்த வெக்டர் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா so நம்ம இங்கேயும் போலாம் இங்கேயும் இங்க போடுறோம். this is called as b vector. so இந்த b vector ஓட ஆன்சர் கிடைச்சாச்சு. அப்போ இந்த லைனுக்கு இது parallel ஆயிடுச்சுனா சேம் டைம் இந்த parallel vector வந்து இந்த லைனுக்கு எப்படி தான் இருக்கும்? parallel vector இருக்கும். அப்ப இந்த b vector பண்ணா இதுக்கு நான் parallel vector எடுத்து என்ன பண்றேன்? இந்த சம நம்ம சால்வ் பண்ணலாம். அப்ப எப்படி இருக்குன்னு கவனிங்க. நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வந்து பொசிஷன் வெக்டர் எடுக்கணும். therefore position vector a vector equal to எப்படி எழுதுவீங்க? -2 into i cap plus 3 into j cap plus 3 into j cap plus 4 into k cap. அடுத்து உங்களுக்கு தேவையான parallel vector நீங்க பாத்தீங்கன்னா parallel vector b vector equal to இங்க என்ன parallel vector வருதோ அதே parallel vector தான் யூஸ் பண்ணுவோம். b vector equal to -4 i cap போடுங்க plus ஒரு 5 ஒரு j cap போடுங்க -6 into ஒரு k cap போடுங்க. நமக்கு a vector தெரியும், b vector தெரியும். அவன் என்ன கேட்டிருக்கான்? parametric form கேட்டிருக்கான். நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப ரெண்டு ஃபார்ம் கேட்டிருக்கான். ஒன்னு வந்து என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா parametric form பாத்தீங்கன்னா ஃபார்முலா நிறைய தெரியும். வாட்ஸ் ஃபார்முலா? r vector equal to a vector plus t into b vector. so வேல்யூ அப்ளை பண்ணுங்க. r vector equal to what's the a vector answer? -2 i cap plus 3 j cap plus 4 k cap plus t into b vector answer பண்ணா -4 i cap plus 5 j cap -6 into k cap. சரிங்களா? இதான் நமக்கு தேவையான parametric form. அடுத்து நீங்க Cartesian form கேட்டிருக்கோம். நமக்கு தேவையான Cartesian form கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? a and b, that means that x1 y1 z1 வேணும். அப்ப நம்ம எப்படி எழுதணும்? x1 y1 z1 கண்டுபிடிக்கணும். and same time பாத்தீங்கன்னா b1 b2 b3 வேணும். சோ அப்ப எப்படி எழுதுவீங்க? சோ இந்த a ல உள்ளது x1 y1 z1. அப்ப ஆன்சர் -2 3 4. அடுத்து b1 b2 இருந்து parallel vector.
So minus 4, 5, minus 6. நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதுறோம் பாருங்க. What's the Cartesian form? X minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3. So இந்த பாயிண்ட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. X minus x1 ஆன்சர் இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் 2 divided by, so நமக்கு b1 வந்து minus 4 வருது equal to y minus y1 answer 3 divided by b2 answer 5 வருது equal to z minus answer நமக்கு 4 divided by b3 answer நமக்கு minus 6. இதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஃபார்ம்.